வணக்கம். வணக்கம் அண்ணா. 2025ஓட கடைசி நாளில் இருக்கிறோம். அதாவது இந்த வருடம் முழுக்க பல்வேறு சம்பவங்கள், அதாவது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம்லாம் நடந்திருக்கு. தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம்னு பார்த்தோம்னா தினசரி தான் நடக்குது. அதாவது மகிழ்ச்சியோட அதிர்ச்சி அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த 4.25 ஆண்டில் நம்ம தினசரி பேப்பர் எடுத்தோம்னா பேப்பரோட தலைப்புக்கு கீழே போட்டணும் மாட்டிருக்கு, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இந்த பேப்பரை படிக்காதீங்க, வாங்காதீங்க, அந்த அளவுக்கு செய்திகள் எல்லாமே அதிர்ச்சி. கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, கொள்ளை, கஞ்சா, அபின், இப்படி தான் செய்திகள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இன்னும் அப்கிரேட்டட் வெர்ஷன். ஸோ இதில் நம்ம ஒரு முக்கியமான சம்பவங்கள் ஒரு மாதத்துலையும் நடந்த ஒரு முக்கியமான சம்பவங்களை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 2025ஆம் வருடம் ஆரம்பமே ஒரு போராட்டத்திலேருந்து தான் ஆரம்பிச்சது. எங்கன்னு பார்த்தோம்னா மதுரை மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியில் அங்கே டங்ஸ்டன் சுரங்க தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு அதற்கான ஏற்பாடுகளை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், நாம் தமிழர் கட்சி போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்க பகுதி. அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள், விலங்குகள், விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படும், அதனால் இதை நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து இன்னொரு பார்த்தோம்னா அது முற்றிலும் ஒரு விவசாய பகுதி. அடுத்தது இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா அங்கே தொல்பொருள் துறையோட மற்றும் பாரம்பரிய இடங்கள்லாம் இருக்கு, சமணர் படுக்கைகள், அந்த மாதிரிலாம் நிறைய, அந்த இடங்கள் எல்லாம் காலியாயிரும். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெரியார் கால்வாய் போன்ற நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அத்தனை பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒற்றுமையோட போராடுறதோட விளைவு மத்திய அரசு அந்த திட்டத்திலேருந்து பின்வாங்கிக்கிட்டாங்க. இல்லை, நாங்கள் இதை ரத்து செய்கிறோம்னு சொல்லிட்டு முதல்ல இந்த 2025 தமிழர்களுக்கு முதல் சம்பவமே ஒரு போராட்டத்தில் ஆரம்பிச்சது. ஆனால் அது ஒரு வெற்றியில் முடிஞ்சது. தமிழ்நாட்டுக்கு போராட்டம் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், போராட்டத்தில் தொடங்கி வெற்றியில் முடிச்சிட்டோம்ல. இப்படி ஒரு போராட்டத்தோட இந்த ஆண்டு தொடங்குது. அதன் பின்பு ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்து இந்த ஆளுநர் வெளிநடப்பு பண்ணது. வருஷம் பிறகுதோ இல்லையா ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிடுவார். ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அவர் வருவார். வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடர் தொடர்றது 9:30க்கு ஆளுநர் அவர்கள் சட்டசபைக்குள்ள வராரு. 9:33க்குலாம் 3 நிமிஷத்துல எந்திரிச்சு போயிட்டாரு. 3 நிமிஷத்துல போறாருன்னா ஏற்கனவே இங்கே ஒரு 3 நிமிஷம் இருக்கிறாரு மேடை விட்டு இறங்கி. அவர் வருங்கால ஆளுநர். இவர் வந்தோடனே எதுக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு எப்பவுமே தமிழ்நாடு அரசு ஒரு உரை தயார் பண்ணி கொடுப்பாங்க, இதை பார்த்து படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த உரையை தவிர்த்துட்டு ஆளுநர் கிளம்பிடுறாரு. ஏற்கனவே இதற்கு முன்னாடி 2 ஆண்டுகளும் அந்த உரையில இருந்த சில பத்திகளை நீக்கிட்டு அம்பேத்கர், பெரியார் போன்ற பெயர்கள்லாம் நீக்கிட்டு அவர் பேசியிருந்தாரு. இந்த வருஷம் என்னால் படிக்க முடியாது பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இது சட்டசபை அவர் அவமதிச்சிட்டாருன்னு திமுக சார்பில் குற்றம் சாட்டினாங்க. என்னை அவங்க அவமதிச்சிட்டாங்க, தேசிய கீதம் பாடி இருக்கணும், பாடலை அப்படின்னு சொல்லி அவங்க அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். 2 பேரும் மாறி மாறி அவமானத்தோட அவங்களுக்கான ஆண்டு தொடங்கியிருக்கு. அடுத்ததா ஈரோடு இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. அதாவது எப்போவுமே இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதன் காரணமாகவே பயந்துக்கிட்டோ இல்லை வேணான்னு நினச்சோ மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தலை சந்திக்கவே இல்லை. அதாவது களத்துக்கு வர மாட்டாங்க. களத்தில் நாங்கள் தான் களத்தில் நிற்கிறோன்னு சொன்னால் எவனுமே களத்துக்கு வரல. அதாவது அதிமுக போட்டியிடலை, பாரதிய ஜனதா போட்டியிடலை, அப்போ பிறந்த குழந்தையான தாவேகாவும் போட்டியிடலை, யாருமே இல்லை. ஆனால் அந்த திமுகவை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எதிர்த்து நின்றுச்சு. திமுக சார்பில் விசி சந்திரகுமார் அப்படிங்கிறவர் தேர்தலில் போட்டிட்டார். அவர் இந்த தேமுதிகலேருந்து திமுகவில் எம்எல்ஏவாகவும் இருந்தார். ஆமாம், அவர் இதில் போட்டிட்டார். அவர் 1,15,000 வாக்குகள் வாங்கினார். நாம் தமிழர் கட்சி சார்பாக அக்கா சீதாலட்சுமி அவர்கள் போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 24,151 வாக்குகள் அவங்க வாங்கியிருந்தாங்க. இது பார்த்தோம்னா ஒரு 16% வாக்குகள். இந்த மாதிரி அந்த இடைத்தேர்தலில் ஏகப்பட்ட ஒடுக்குமுறை அடக்குமுறை சந்திச்சோம். நம்ம எப்படின்னு பார்த்தோம்னா பணம் விளையாடுச்சு, பல்வேறு ஒடுக்குமுறை. எப்படின்னா இந்த இடைத்தேர்தல் அப்படின்னாவே மக்கள் அந்த பர்டிகுலரை போட்டு அடைக்கிறது, பணம் விளையாடுறது, இதெல்லாமே ரொம்பவே உச்சக்கட்டமாக நடந்துச்சு. ஏற்கனவே ஒரு ஈரோட்டில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. இது 2வது இடைத்தேர்தல் இந்த 5 ஆண்டுகளில். இந்த 2வது இடைத்தேர்தலும் அதே மாதிரியான வழக்கமான என்னென்னலாம் செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சானுங்க. அதையும் தாண்டி நாம் வச்சு ஒரு 16% வாக்கு வாங்கினுச்சு. சரி, இதில் போட்டியிடாமல் ஒதுங்கிக்கிட்டானுங்களே. அதாவது நாம் தமிழ்ச்சிக்கு அங்கீகாரமே எங்களோட வாக்குகளில் தான் கிடைச்சது, நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னானுங்களே. சரி, இவங்களாம் இந்த தடவை ஓட்டு போடலை, இவங்க கட்சி ஆரம்பிச்சது நம்ம போட்டு பொழந்துட்டு இருக்கிறோம், அப்போ நமக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இவங்கெல்லாம் நோட்டாக்கு போட்டிருப்பாங்களே, நோட்டா கிட்டத்தட்ட 6000 ஓட்டு தான் விழுந்திருக்கு. திமுகவுக்கும் போட்டிருக்கலாம்ல, கிட்டத்தட்ட 6000 ஓட்டு தான் திமுக போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்களால தான் சைக்கிளில் போனார்ல, கருப்பு சிவப்பு சைக்கிளில் போனார்ல, வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த வருடத்தில். அது மட்டும் இல்லாமல் நாம்
நாம் தமிழ் கட்சிக்கு முக்கியமான திருப்பமாகவும் ஈரோடு இடைத்தேர்தல். ஆமா, அதாவது பெரியார் பத்தி பேசி அந்த மண்ணுல தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது இந்த ஈரோடு பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்னு போட்டு அந்த மண் குதிரையை போட்டு உடைச்சாரு. அன்னைக்கு கதற ஆரம்பிச்சவங்க இன்றைய தினம் வரைக்கும் கதறிட்டு இருக்கிறானுங்க. வருஷம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே கதை. ஆமா ஆமா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவங்களை கதற விட்டுட்டு அண்ணன் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. இவனுக்கு இன்னமும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறானுங்க. தேர்தல் எப்படி வந்து முடிஞ்சு அதற்கான இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தொகுதி மறுசீராய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னதாகவும் உடனே இவங்க நடத்த போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியெல்லாம் குறைய போகுதுன்னு சொல்லி திமுக வந்து பதறிக்கிட்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது 2008 வந்து இறுதியாக வந்து தொகுதி மறுசீராய்வு வந்து தமிழ்நாட்டில் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. இல்லை, நாங்கள் இப்போ செய்யல, 2031 அப்புறம் தான் நாங்கள் வந்து தொகுதி மறுசீராய்வு சொல்ல போறோம்னு சொல்லி பாஜக வந்து சொல்றாங்க. இல்லை, 21 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல, ஒருவேளை 26 எடுத்துட்டு 26 முடிஞ்சோடனே இவங்க வந்து தொகுதி மறுசீராய்வு செஞ்சிருவாங்க. நமக்கு 29 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நமக்கு 40 தொகுதியிலிருந்து 32 தொகுதியாக மாறிடும், நமக்கான பிரதிநிதிகள் நமக்கான உரிமை இல்லைன்னு சொல்லி திமுக சொல்ல, திமுக கூட்டணி கட்சிகள் சொல்ல, அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துச்சு. ஆனால் நாங்கள் இப்போ பண்ண மாட்டோம், 31 அப்புறம் தான் பண்ண போகிறோம்னு சொல்லி பாஜக அரசு சொன்னாங்க. இதை வந்து ஒரு பெரும் அரசியலாக 2 பேரும் மாறி மாறி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு. அதாவது அப்படி இந்த தொகுதி மறுசீரமைப்புல போனாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எம்பிக்களோட எண்ணிக்கை குறையும். ஆமா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஏற்கனவே அங்கே 300-400 இருப்பாங்க. அப்போ அதிகமாக அவங்களுடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்கும். நமக்கு ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க போய் பேச மாட்டாங்க. இதில் எண்ணிக்கையும் குறைஞ்சதுன்னா சுத்தம். ஆமா, ஒன்றுமே இல்லை நமக்கு. அடுத்தது இந்த 2025ஆம் ஆண்டில் சமூக ஆர்வலர்களோட படுகொலை அதிகமாக இருந்தது. அதாவது மக்களுக்காக போராடுற ஒரு பொதுமக்களுக்கோ சமூக ஆர்வலருக்கோ உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர் வந்து காலையில் தொழுகைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அவரை வந்து சுற்றி நின்று வழிமறித்து ஒரு கும்பலை வந்து வெட்டி சாச்சிருக்காங்க. ஜாகிர் ஹுசேன் பிஜில் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இறந்திருக்கிறார். அவர் வந்து இந்த வக்பாரிய இடங்களோட ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் படுகொலை செய்யப்படுறதுக்கு ஒரு 10 தினங்களுக்கு முன்பாகவே அவருடைய முகநூல் பக்கத்தில் அவர் வந்து இதை ஒரு பல காணொலிகள் போட்டுக்கிறார். என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஒரு 20-30 பேர் சேர்ந்து என்னை வெட்டி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார். அவர் இன்னொன்னு சொல்றாரு, நான் எப்படி இருந்தாலும் சாக போறேன், இந்த உண்மைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சாகுறேன்னு. அவர் அந்த அளவுக்கு ஒரு மன தைரியத்தோட தான் இந்த வக்புவாரி ஆக்கிரமிப்பை எதிர்த்து அவர் போராடி இருக்கிறாரு. அவர் வந்து இந்த 2025ஆம் ஆண்டுல படுகொலை செய்யப்படுகிறார் திருநெல்வேலியில். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு தனிப்பட்ட சொத்து தகராறு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காவல்துறை இந்த வழக்கை முடிக்க பார்த்தாங்க. இந்த வழக்கு பற்றின விவரங்கள் சாட்டைக்கு தெரிய வந்து சாட்டையில் இது தொடர்பான காணொலிகள் வீடியோக்கள்லாம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் போட்டது பிறபாடு தான் இது வந்து பொதுமக்களுக்கும் மற்ற நீதிபதிகளுக்கும் இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் கவனத்துக்கு போகுது. உடனே சிங்கப்பூர்ல இருந்த அவருடைய மகன் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்துறாரு, புகார் கொடுக்குறாரு. அப்படிதான் இந்த வழக்கு வந்து வேகமடைந்தது. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து புதுக்கோட்டையில் வந்து படுகொலை செய்யப்படுகிறாரு, ஜகவர் அலி அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து அதிமுகவில் வந்து முன்னாடி கிளை பொறுப்புகள்லாம் இருந்திருக்காரு. ஆனால் தொடர்ந்து வந்து சமூக ஆர்வலராக தான் அறியப்பட்டிருக்காரு. கல்குவாரிக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் வந்து தொடுத்திருக்காரு. அவரும் இதே மாதிரி தொழுகை முடித்து கொண்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு லாரி அடித்து வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தாருக்கு வந்து சந்தேகம் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. அதன் பின்பு தான் தெரிஞ்சு அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னு. முதல்ல வந்து அடித்து தூக்கியிருக்காங்க. அவர் இறந்துட்டாரா இறந்து போலையான்னு தெரியாமல் திரும்ப ரிவர்ஸில் வந்து 2 தடவை அவர் மேலே ஏற்றி அவர் வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க. கல்குவாரி மாஃபியா சினிமாவில் வர மாதிரி கொலை பண்ணுறாங்க. ஆமாம், அதில் 5 பேரும் கைதும் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து தமிழகத்தை உலுக்கிய ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் நடந்த ஒரு தற்கொலை. ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பெண் அங்கே இருக்கக்கூடிய கவின்குமார் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு திருமணம் செய்கிறாங்க. திருமணம் நடந்து ஒரு 70-77 நாட்களுக்குள்ளார அந்த பெண் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தற்கொலைக்கு முன்பாக அந்த பெண் வந்து அவருடைய தந்தைக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பிய ஒரு ஆடியோ தான் இந்த ஒரு வழக்கில் ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருந்தது. எல்லாருமே உலுக்கி போட்டுச்சு அந்த ஆடியோ. அதை கேட்குறவங்களால கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பெண்ணுடைய கணவர், மாமனார், மாமியார் மூவருமே சேர்ந்து அவங்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து வரதட்சணை கொடுமை, அவங்க குடும்பத்தார் வந்து வரதட்சணை கொடுமை. இந்த பெண் வீட்டும் வசதியான வீடு தான், மணமகன் வீடுமே வசதியான குடும்பம் தான். அப்படிப்பட்ட வசதியான குடும்பத்திலையுமே கூட இந்த வரதட்சணை பிரச்சனை இருக்கு. நீ வந்து எவ்வளோ கொண்டுட்டு வந்த இத்தனைக்கு அவங்க சொன்னது பார்த்தோம்னா 100 பவுன் போட்டதா சொன்னாங்களா? 100 பவுன் போட்டா சொன்னாங்க. கூடவே கூட இருக்கலாம், கார் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லா சிறுவசையும் செஞ்சிருக்காங்க. இது பத்தாதுன்னு அந்த குடும்பத்திலேருந்து தகராறு. அதாவது 1 கோடியில் தொழில் வச்சு கொடுக்க சொல்லி அவங்க. இதை தாண்டி அந்த பையன், அந்த மணமகன் கவின்குமார் வந்து பார்த்தோம்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தி இருக்கிறான். இந்த ஒரு தற்கொலைக்கு பிறகு, இந்த தற்கொலை வந்து தமிழ்நாட்டை உள்கிணுச்சு. இந்த தற்கொலைக்கு பிறகு பொதுமக்கள் இடத்துல ஒரு விஷயம் பேசு பொருளானுச்சு. அதாவது வரதட்சணை கொடுமைக்கு எதிராக எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை வந்து எப்படி நடத்தணும்,
அதாவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரவலாக பேசப்பட்டுச்சு. அதோட தொடர்ச்சியாகவே அந்த மாதத்தில் இன்னொரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டை மீண்டும் வந்து உலுக்கி போட்டுச்சுன்னு சொல்லலாம். திருப்புவனம் பக்கத்தில் மடப்புறம் அப்படிங்கிற ஒரு கோயில் காவலாளி அஜித்குமார் வந்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு லாக்அப் டெத் ஆனது. அது கொலைன்னு கூட நம்மளை சொல்லலாம். ஒரு 4 பேர் வந்து அவரை கூட்டு போய் அவரை விசாரணை காணொலி பார்த்தோம், நம்ம விசாரிக்கும் போதே அடிச்சதை நம்ம பார்த்தோம். நிக்கிதா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நகை காணாம போச்சுன்னு சொல்றாங்க. அதன் பின்பு வந்து அவரை வந்து காவல்துறையினர் வந்து விசாரணை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் கொடூரமான முறையில் வந்து தாக்கியிருக்காங்க. அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிச்சா நமக்கே வந்து கைகாலாம் நடுவும். 44 இடங்கள்ல வந்து கொடூரமான காயங்கள், நுரையீரல் முழுவதும் வந்து ரத்தம் தேங்கி இருக்கு, இதயம் முழுவதும் ரத்தம் தேங்கி இருந்திருக்கு, கண்களில், அப்புறம் வந்து பிறப்புறுப்புள்ள இடத்துல மிளகாப்பொடிகளை வந்து தூவி வந்து அவர் கொடுமை பண்ணி அந்த காவல்துறையினர் வந்து அடிச்சிருக்காங்க. அதில் வந்து அவர் உயிரிழந்து போயிருக்காரு. அதில் ஒரு 4 காவல்துறையினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. இது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு செய்தி. அந்த மாதம் முழுக்க இதுதான் செய்தியாக இருந்தது. ஆனால் இன்னமும் அந்த நிக்கிதாங்கிறவங்க என்ன அதிகாரத்திலிருந்து இந்த வேலையை செஞ்சாங்க, அந்த நிக்கிதா யார்கிட்ட பேசி இந்த வேலைகளை செஞ்சாங்க, ஏன்னா ஒரு அதிகாரி சொல்லித்தான் இதெல்லாம் செஞ்சதா சொல்கிறாங்க இல்லையா அந்த காவலர்கள்லாம், அது யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்னமும் விடை தெரியாமல் இருக்குது. வழக்கு விசாரணையில் இருக்குது, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அடுத்ததா மக்களுக்காக போராடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த ஆண்டில். அடுத்தது தற்கொலை, வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை நடந்தது. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை லாக்அப் டெத்து நடந்தது. இப்போ நம்ம பார்த்தது திருநெல்வேலியை உலுக்கிய சம்பவம். அதாவது திருநெல்வேலியை சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற ஒரு பையன், அவர் வந்து ஒரு சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. கிட்டத்தட்ட மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அந்த பையன் சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பிசியோதெரபி டாக்டரை லவ் பண்ணுறாரு. இவங்க வந்து பல ஆண்டாவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க காதலிச்சிட்டு இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. 2 பேர் வீட்லையுமே தெரிஞ்சுதான் அவங்க காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த சுபாஷினி, அந்த பெண்ணுடைய தம்பி வந்து, சகோதரன் வந்து, கவின் வந்து ஒரு எங்க சமூகம் கிடையாது, அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு வன்மத்தை மனசில் வச்சிருந்து வெட்டி கொண்டுறாரு. இந்த சம்பவம் திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் தமிழகத்தையே உலுக்கியது. ஏன்னா ஒரு கடந்த ஒரு சில ஆண்டுகளாக காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 குடும்பத்துக்குமே தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நண்பர்களாக பழகிட்டு இருந்தாங்க நாங்கள் நினச்சோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ குழந்தையெல்லாம் இருக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே. இல்லை, அவரும் நல்ல வேலையில் இருந்தார்ல, கை நிறைய சம்பளம், ஐடியில் வேலை பார்த்துருக்கு. அதுதான், அந்த பையன் நல்லா அழகாக இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா ஐடியில் நல்லா திறமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி சாதி சமூகம் பார்க்குற ஒரு கொடுமை இன்னமும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு கேள்விக்குறியானுச்சு. இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் இந்த சாதிய எண்ணம் வந்து இன்னும் போகலையோ. இந்த ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இது சமூக நீதி மாநிலம், இங்கே நாங்கள் சாதியை ஒழிச்சோம், அவர் தான் ஒழிச்சாரு, இவர் தான் ஒழிச்சாருங்கிறாங்க. இன்னமும் இந்த சாதிய ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கிறது ஒரு வேதனையான சம்பவம். இல்லை, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டங்கள் ஏற்றணும் மிகப்பெரிய அளவில் அந்த. ஆமாம், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இருந்து வந்து இந்த இப்போ எல்லா இடமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாதிய படுகொலை நடக்குது அப்படின்னா கொலை செய்தவனுக்கு ஆதரவாக இந்த சாதி கட்சிகள் முன்னாடி வந்து நிற்கிது. அப்போ பொதுமக்களுக்கு இந்த சாதி கட்சிகள் இந்த மண்ணில் தேவையில்லை, சாதி கட்சியை ஒழிக்கணும். அடுத்தது இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை ஏற்றணும். இது வந்து ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. ஒரு ஆணவ படுகொலையும் போதும் பொதுமக்களும் மற்ற எல்லாருமே வந்து இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. அது இன்னமும் நடக்கலை. அப்போ இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் வரணும் அப்படிங்கிறது பொதுமக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ராஜஸ்தானில் அந்த சட்டம் இருக்குது. இங்கே பெரியார் மண், அண்ணா மண், கலைஞர் மண், மண்ணா இருக்கு. மண்ணு தான் இது, அதனால தான் எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து ஆகஸ்ட் மாதம்னாவே சுதந்திர தினம்னு தெரியும். மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி அந்த போராட்டம் வந்து வடிவமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. பல தரப்புல இருந்து ஆதரவுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் வரும்போது சரியாக அந்த போராட்டம் வந்து கலைக்கப்பட்டுச்சு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சென்னையோட இதயமாக கருதப்படுற ரிப்பன் பில்டிங் அருகே வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. 15 நாட்கள் வந்து அங்கே குடியில் போட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் வந்து இரவு அந்த தூய்மை பணியாளர்களை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணி எங்கெங்கேயோ போய் அடைச்சி வச்சாங்க. சட்டக்கல்லூரி மாணவர்களை கைது கொண்டு போய் எங்கே வச்சிருந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி மறுநாள் முழுவதும் அவர்களுடைய தோழர்கள் வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து இன்னும் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க போராடி இருக்காங்க. என்ன காரணம்னா, இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் போலவே இதுவும் ஒரு பெரிய போராட்டமாக உருவெடுக்க வேண்டிய ஒரு போராட்டம். ஏன்னா தூய்மை பணியாளர் யார்? நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பி, அண்ணன் நம்ம மாமன் மச்சா, இவங்க தான் நமக்காக வந்து கொரோனா காலத்தில் நம்மளாம் வீட்டில் முடங்கி இருந்தபோது நமக்காக நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் சுத்தம் பண்ணவங்க. அவங்களுக்கு என்ன கேட்டாங்க? நியாயமான கோரிக்கை தான். எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களை தனியார்கிட்ட வித்துறாதீங்க, நான் அரசாங்க ஊழியராகவே இருந்துக்கிறேன், எதுக்கு நீங்கள் அந்த தனியார் நிறுவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இதை தான் கேட்டு போராடினாங்க. போராடின மக்களை என்னென்ன மாதிரியெல்லாம் ஒடுக்குமுறை பண்ண முடியல. நம்ம நேரில் போயிருந்தோம். அண்ணன் சீமானவர்கள் அந்த களத்துக்கு போகும்போது நம்ம சாட்டை சார்பாக நம்ம நேரில் போய் பார்த்தோம். அவங்க சாலையோட ஒரு ஓரத்தில் போராடக்கூட இடம் இல்லாமல் என்ன பண்ணுச்சு அரசாங்கம்னா, அது சரியான மழை நேரம்,
மழை தண்ணீரை தேங்க விட்டுச்சு அந்த இடத்துல. கழிவறைகளை பூட்டி வச்சுட்டாங்க. இப்படி அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சலை கொடுத்து அடுத்ததான் இந்த சுதந்திர தினம் வந்துருச்சு அப்படின்னோடனே முதல் நாள் அந்த இரவு எல்லாத்தையும் அவங்களாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு அடக்குமுறையை அவங்க சந்திச்சாங்க. இப்போ வரைக்கும் போராடி இருக்காங்க. இன்று கூட கருணாநிதி அவர்களோட சமாதியில் போய் அவங்க போராடி தினம் போராடுறாங்க. அவங்களை எப்படி அவங்கள ஒடுக்கலாம், எப்படி அவங்கள வந்து இந்த செய்தியை ஆஃப் பண்ணலாம், எப்படி அவங்கள நவுத்தி கொண்டு போயிடலாம், எப்படி இங்கே போராடுற செவிலியர்களை வந்து இங்கே சென்னையில் போராடுறாங்க, அவங்கள தூக்கி கொண்டு போய் நேராக கிளாம்பக்கத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுறது, எல்லாம் பஸ் பிடிச்சி ஊருக்கு போங்க. அப்படியான வேலைகளை அதுக்கு யோசிக்கிற இந்த அரசாங்கம் அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு யோசிக்கணும். இப்போ இவ்வளோ இந்த 8 மாதம் தாண்டிருச்சு. ஆகஸ்ட் வரைக்கும் கொலை, கொள்ளை, படுகொலை இந்த மாதிரி செய்தியாக வந்துட்டு இருந்துச்சா. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. ஒரு பொழுதுபோக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னன்னா, தாவேகா கட்சியோட 2வது மாநாடு மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடந்துச்சு. அதாவது முதல் கூட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் நடக்கும்போது நம்ம எல்லாம் என்ன நினச்சோம், சரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி ஓடி போய் இந்த ரோகிணி தேட்டர் அடிச்சுன்னு இருக்குனாங்களே, இந்த மாதிரி கும்பல் தானே இவங்க, அப்படி தான் இருப்பாங்க, போக போக சரியாயிருவாங்க, பக்குவப்பட்டுருவாங்க, என்ன இருந்தாலும் முதல் நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சோம். ஆனால் அவங்க திருந்தவே இல்லை. நாதா சொன்ன திருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சரியான திட்டமிடல் இல்லாமல் அங்கே இருந்தக்கூடிய அந்த கொடிக்கம்பம் வந்து சாஞ்சிச்சு. நல்வாய்ப்பாக எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாமல் ஒரு இனோவா மட்டும் பலியானுச்சு. அவருக்கு காரெல்லாம் கொடுத்தானுங்க திருப்பி. புது கார் செகண்ட்ல வாங்கி அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாநாடு நடந்தது. மாநாட்டுக்கு முன்னாடியே சாட்டையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சட்டையர் வீடியோ போட்டிருந்தோம். இவனுங்க அங்கே போய் என்ன செய்வானுங்க அப்படிங்கிறத காமிச்சிருந்தோம். என்ன பண்ணுவானுங்க, நேராக போயிட்டு பவுன்சர்லாம் நிற்பாங்க, ரேம்ப் வாக் ராலி இருக்கும், பவுன்சரை தள்ளி விட்டு மேலே ஏறிடுவாங்க அப்படின்னு சொன்னது. இவங்க பண்ணாங்களா? பணத்துக்கு வந்த பவுன்சரா இல்லை பரம்பரை ரசிகனா இல்லை அந்த பவுன்சராக பார்ப்போம்டான்னு சொல்லிட்டு மேலே ஏறுவாங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ஏறினாங்க. அவனுங்க கிரீஸ் தடவை நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க அலர்ட் ஆகிட்டானுங்க. கிரீஸ் எல்லாம் தடவி வந்தாங்க. அதுலேயும் நம்ம சொல்லியிருந்தோம், சட்டையை கழட்டி போட்டு தொடச்சிட்டு ஏறுவாங்கன்னா அதே மாதிரி ஏறிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணானுங்க, இங்கேருந்து துண்டை தூக்கி எறிவாங்க, அவர் பொறுக்குவார். அதே மாதிரி அவர் தூக்கி எறிவார், இவங்க பொறுக்குவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். நடந்துச்சா? நடந்தது. அடுத்தது 3 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார், இவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. ஏன்டா அவன் தலைவர் பேச்சை கேட்கலன்னு கேட்டால் நாங்கள் ரீல்ஸில் பார்த்துக்கோன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி நடந்து கிட்டத்தட்ட 35 நிமிஷம் பேசினார். கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டார். 35 நிமிஷம் பேசினாரு. இவர் ரேம்ப் வாக்கில் இப்படி நடந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது போயிட்டு திரும்பி பார்க்குறாரு, இந்த வடிவேல் திருமணம் மாதிரி தான், எங்கடா ஒருத்தனையும் காணோம், கடையே காலி பண்ணி எல்லா பயிலும் போயிட்டாங்க. அவசரமா கிளம்பி போயிட்டு வேட்பாளர்லாம் அறிவிச்சார்லாம் மேடையில். ஆமா, வேட்பாளர் அறிவிச்சார். நல்லா எல்லா தொகுதிக்குமே வேட்பாளர் அறிவிச்சார். மதுரை மேற்கு உங்கள் அஜய், மதுரை கிழக்கு அஜய், சோழவந்தான் அஜய், திருப்பரங்குன்றம் அஜய். அங்கே திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசினார்ல, இங்கே திருப்பரங்குன்ற சம்பவம் நடக்கும்போது வாயே திறக்கலை. பனையூரில் இருக்கார். பனையூரில் இருந்தால் எல்லாம் மறந்துடும் அவருக்கு. அப்புறம் நிறையா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது என்ன சொன்னார்னா, சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும், வேடிக்கை பார்க்க வராது அப்படின்னாரு. அவருக்கு அவரும் காலேஜ் ட்ராப் அவுட் தானே. சிங்கம் வந்து இருக்கிறதுலே ஒரு சோம்பேறியான விலங்கு. அது வேடிக்கை பார்க்கவும் வராது, வேட்டைக்கும் வராது, ஏதாவது செத்து கிடச்சுன்னா எடுத்து திங்கும். இவர் அதனால தான் சனிக்கிழமை வராது. ஆமாம். அதே மாதிரி இன்னொன்று பண்ணார். இப்போ பாடத்திட்டத்தில் எக்ஸாம் எழுதுறாங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் மாணவர்கள்லாம் நல்லா படித்தவன் கொடுத்த ஒரு ஷீட்டில் உட்காந்து விறுவிறுன்னு சுருக்கமாக எழுதிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிட்டு போயிடுவான். ஆனால் இந்த படிக்காத மக்கு போயிருக்கான் பார்த்தீங்களா, லாஸ்ட் பெஞ்சு, அவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஸ்டோரி ரைட்டர்ஸ் அவங்கள மாதிரி அவங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, கடைசி சீட்டில் உட்காந்துக்கிட்டு, மேடம் 1 more ஷீட், அடிஷ்னல் பேப்பர்மாங்க, உட்காந்து கதை எழுதுறது. இன்று காலை நான் வீட்டிலிருந்து கிளம்பிய பொழுது அப்படின்லாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே 5 கொள்கை தலைவர் இருக்குது. அந்த கொள்கை தலைவர் அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவனுக்குமே தெரியாது யாருன்னு. இதில் அடிஷ்னலாக ஒரு 3 பேரை சேர்த்துக்கிட்டார். என்னென்னா, அறிஞர் அண்ணா, அண்ணன் எம்ஜிஆர், அண்ணன் விஜயகாந்த். இப்படி அப்படின்னா அந்த 5 கொள்கை தலைவர் எதுக்கு வச்சிருக்காரு, அண்ணன் சாட்டை திருமுருகன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இதில் அடிஷ்னலாக இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அறிஞர் அண்ணா, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களை சேர்த்துக்கலாம். அடுத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கலாம். விஜயகாந்த் அடுத்து விஜயகாந்த், அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் வண்டியில் ஏற்றிக்கிட்டாரு. இது நடந்தது அங்கே. அடுத்து இன்னொன்று என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நான் தாய் மாமா அப்படின்னாரு. சரிங்க தாய் மாமா, உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ரசிகராக இருந்தவங்க, இல்லை உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்த குழந்தைகள் தான் கரூர் சம்பவத்தில் மரணம் அடைஞ்சாங்க. நீங்கள் வந்து தாய் மாமான்னு சொல்கிறீங்க. நம்ம தமிழர் பண்பாட்டில் நம்ம வீட்டில் ஒரு துக்கம் விழுந்துச்சுன்னா 1 வருஷத்துக்கு ஒரு சுகர் நிகழ்ச்சிகள் எதுவுமே வைக்க மாட்டோம். 100 நாள் கூட ஆகலை, அதாவது 3 மாதம் தான் இருக்குது சரியா. செப்டம்பர் 27 இந்த கரூர் சம்பவம் நடக்குது. டிசம்பர் 27 நீங்கள் மலேசியாவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? அங்கே இருக்கிற குழந்தைக்கு அவர் தானே தாய் மாமா. என்ன மாமா, வாட் இஸ் திஸ் மாமா? அடுத்து வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோட கைது. டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு பாமக எம்எல்ஏ வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு அடிச்சிடறாங்க. அவர் மீது தாக்குதல் நடத்தும் திட்டமிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே டிஜிபி அலுவலகத்துக்கு வராரு. அங்கே அவருக்கு வந்து துணையாக ஆறுதல் கொடுக்குறக்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து அங்கே போகிறாரு.
போனவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ விசிகாரங்க ஒரு 4 பேர் போயிருக்காங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் தகராறு பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் மூர்த்தி திரும்ப அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து இவரை தாக்கியிருக்காங்க. விசிகாவினர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கொடூரமான முறையில் வந்து தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அவர் மேலே செருப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. நம்ம அந்த காணொலியில் எல்லாருமே பார்க்க முடிஞ்சு. அது வந்து அவர் சுதாரிச்சு கொண்டு நம்மளை தாக்குறாங்க, தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் சின்ன ஒரு கீச்சனில் வந்து கத்தி வச்சிருந்திருக்காரு. அதை எடுத்து அவங்கள திரும்ப வந்து தாக்குறாரு. தன்னுடைய தற்காப்புக்காக தாக்குனவர் மேலே ஒரு குண்டாசை போட்டு உள்ளக்கு தூக்கி வச்சிட்டாங்க இந்த காவல்துறையினர். அதாவது அவர் அந்த இடத்துக்கு வருவார்னு எதிர்பார்த்து ஒரு பிளான் பண்ணி வந்தவங்க மேலே தப்பில்லை. ஆமாம், தன்னை அடிக்கும்போது தாங்கிட்ட இருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து திருப்பி அடித்தவர் மேலே வழக்கு. அதுவும் குண்டாஸ் போட்டு இது குண்டாசு தான் இந்த அரசுக்கு வந்து கைவந்த கலையாச்சு. யாரை பார்த்தாலும் குண்டாசு. அடுத்த ஒரு செய்தியாக செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவையே உழுக்கின ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கரூரில் நடந்த ஒரு படுகொலை. அதாவது அது வந்து என்ன சொல்கிறது, அந்த மரணங்களை வந்து நான் ஏன் படுகொலைன்னு சொல்கிறேன்னா, அந்த சம்பவத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு குறைபாடு இல்லை, ஏற்பாடு குறைபாடு. இவங்க வந்து காலையில் 8:30 மணிக்கு நான் வந்து நாமக்கல்ல இருப்பேன்னு சொன்னவர் காலையில் 8:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புறாரு. அடுத்து மதியானம் 12லேருந்து 3 மணிக்குள்ளார நான் கரூர் பரப்புரைக்கு வருவேன்னு சொன்னவர் நைட்டு 7 மணிக்கு வராரு. அப்போ காலையிலேருந்து காத்து கிடந்த மக்கள் எல்லாமே கூட்டம் அதிகமாகுது. ஏன்னா சனிக்கிழமை சம்பள நாள். கரூரில் இருக்கக்கூடிய அந்த வேலுச்சாமிபுரங்கிறது ஒரு நெரிசலான பகுதி. என்னன்னா வேலைக்கு போகிற மக்கள் எல்லாருமே திரும்பி ரிட்டர்ன், அது வேலைக்கு செய்கிறவங்க நிறைய இருக்கக்கூடிய பகுதி, ரிட்டர்ன் வருவாங்க. வந்தவங்க எல்லாருமே விஜய் வராரு போல இருக்கு, நம்ம இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் சேர்ந்து. ஒருவேளை இவர் காலையிலே வந்துட்டு போயிருந்தா பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிருப்பாங்க, வேலை முடிஞ்சிருக்கும். அடுத்து இவர் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய இருக்கு, அதை சொல்லிக்கிட்டே போகலாம். தனி வீடியோவே போடலாம். அவருக்கு நாமக்கலுக்கு போக வேண்டியவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறார், தனி விமானத்தில் போகிறவர் சேலத்தில் இறங்கி 1/2 மணி நேரத்தில் பைபாஸில் வந்து நாமக்கல் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் திருச்சி வந்து அந்த சிங்கிள் ரோட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம், பஸ்ஸில் போனாவே 2 மணி நேரம் ஆகும் நாமக்கலுக்கு. இவர் ஊர்வலமாக போய் அங்கே சேர்ந்து அந்த பெரிய பஸ்ஸை கூட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய பேருந்து, அந்த ஈழத்தில் வெள்ளை வேனை பார்த்தா பயப்படுவாங்க அப்படின்னு மக்கள்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பஸ்ஸை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது, எத்தனை பேர் இன்னும் காவு வாங்க போறியோ அப்படின்ட்டு. என்னன்னா இப்போ பொதுவாக ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பேச போகிறாங்க அப்படின்னா மேடை போட்டிருப்பாங்க. அவங்களுடைய காரில் முதல் நாளே வந்துடுவாங்க. வந்து நிர்வாகிகள்ட்டெல்லாம் கேட்பாங்க, இந்த ஏற்பாடு சரியாக இருக்கா, இந்த இதெல்லாம் நிறையா சரியாக போயிட்டு இருக்குதா, நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம், எல்லா ஏற்பாடும் முதல் நாளே கலந்து ஆலோசிச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த மேடைக்கு வருவாங்க. அது இவர் பண்ணலை. சரி, பிரச்சார வேகனாலும் அங்கே வண்டி வந்து நிற்கும். ஆமாம், இப்போ மேடை வேண்டாம், நான் வந்து பிரச்சார வாகனத்தில் தான் வரேன் அப்படின்னா பிரச்சார வாகனம் முன்னாடியே வந்து அங்கே நிற்கும். கூட்டத்துக்கு முன்னாடியே வாகனம் வந்துடும், சரியான இடத்த பார்த்து நிறுத்தி இவங்க காரில் வருவாங்க, மேடை அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி பேசுவாங்க. ஆனால் இவர் அந்த வாகனத்தில் தான் உள்ளேயே வராரு. அது கூட்டத்தை பொழந்து நசுக்கிக்கிட்டே தான் உள்ளே போகுது. அப்போ இது வந்து ஒரு படுகொலை நடந்தது செப்டம்பர் மாதத்தில். ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதற்காக வருத்தம் தெரிவித்தாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. அதற்கான வழக்கை இன்னமும் அந்த தாவேகா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு சம்பவம் வந்து கொங்கு மண்டலத்தில் நடந்தது. அந்த எஜுகேஷனல் ஹப்னே கொங்கு மண்டலத்தை வந்து சொல்லுவாங்க. ஆமாம், அவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. அந்த அவினாசி ரோடு முழுக்க 2 பக்கம் கல்லூரிகள் தான் இருக்கு. அப்படி அவினாசி ரோட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கல்லூரி மாணவி வந்து தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிகிட்டு இருந்திருக்காங்க 11 மணி அளவில். அந்த பகுதிக்கு வந்து போதை ஆசாமிகள் வந்து அந்த காரில் இருந்த அந்த 2 பேரையும் தாக்கிட்டு பெண்ணை வந்து கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணை வந்து பொதருக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து தலைமறைவாயிடுறாங்க. இரவு முழுவதும் அந்த பகுதி முழுக்க காவல்துறையினர் வந்து தேடி இருக்காங்க. இறுதியாக அந்த பெண்ணை வந்து காவல்துறையை அழைத்ததாகவும் சொல்லப்படுது. நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு காவல்துறையும் வந்து சொல்கிறாங்க. எது உண்மை நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 நபர்களை காவல்துறை வந்து சுட்டு பிடிச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் வந்து கோயம்புத்தூரில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த சம்பவத்துக்கு காரணமானது அந்த 3 நபர்கள் தான். அவங்க தான் வந்து போதையில் இதை செஞ்சது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவங்களுடைய போதை. இவங்க பேசிட்டு இருக்க வந்தாங்க. அந்த 3 நபர்கள் எதுக்கு வந்தாங்கன்னா, அந்த இடத்துல தான் கள்ளச்சந்தையில் சரக்கு பிளாக்ல சரக்கு கிடைக்குது. அது தெரிஞ்சுதான் வந்து, அது தெரிஞ்சு அவங்க வந்து குடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. குடிச்சிட்டானுங்க. குடி போதையில் ஒரு பெண்ணை பார்க்கவும் தனியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க வந்து அந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது அந்த இடத்துல போதையும் ஒரு காரணமாக இருக்குது, அதுவும் பிளாக்ல ஓட்டுனது. இப்போ அதை கேள்விப்பட்ட இந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் ஒட்டுமொத்த தமிழகமுமே வந்து ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேடா அப்படின்ட்டு. அப்போது இதோட காரணத்தை கண்டறிஞ்ச நாம் தமிழர் கட்சி, அதாவது அது முக்கியமாக சிங்காநல்லூர் தொகுதியோட வேட்பாளர் திரு நேரு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே போயிட்டு அவங்க ஒழிச்சு வச்சிருந்த அந்த சாராயம் அவங்க எந்த இடத்துல விற்பாங்க அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு வந்திருக்காங்க. இது போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு நம்ம முதல்வர் ஐயா எவ்வளோ தடவை சொன்னாலுமே இன்னமும் கள்ளச்சந்தையில் போதை ஓட்டுறது, கள்ளச்சந்தையில் கஞ்சா விற்கிறது, கள்ளச்சந்தையில் அபீன் விற்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கொடுமை தான். அடுத்த அக்டோபர் மாதத்தில் ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, கிட்னி திருட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியிலலாம் விசைத்தறி நிறையா இருக்கும், விசைப்பட்டறை நிறையா இருக்கும். அந்த விசைத்தறி நெசவாளர்கள் எல்லாமே ரொம்ப வறுமையான நிலையில் இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கிட்ட இந்த கிட்னி திருட்டு கும்பல் என்ன பண்ணியிருக்கு, புரோக்கர்ஸ் மூலியமாக அவங்களெல்லாம் அணுகி, அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு
கல்லை கண்டா கூட கடவுளா கும்பிடுவான்னு சொல்லுவாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு 100 ரூபாயை கொடுத்தாலும் ஆறுதல் தான், 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஆறுதல் தான், 10,000 ரூபா கொடுத்தாலும் ஆறுதல் தான். அவங்க கிட்ட போய் நீ என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, உன் கிட்னியை கொடுத்தீங்கன்னா 2 வச்சிருக்கலாம், 2 வச்சிருக்கீல்ல, 1 கொடுத்துரு, கஷ்டத்தை அடைச்சிக்க. இப்படி புரோக்கர் மூலியமாக அணுகி குறிப்பாக திருச்சி மற்றும் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. கிட்னி திருட்டு நிறைய பெருமளவில் நடந்திருக்கு. இது வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற கவனத்துக்கு போய் அவங்களாவே வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பார்க்கும்போது கொடூரமாக இருக்குது அப்படின்னு நீதிபதி அவர்கள் வந்து கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகாட்டி சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைச்சு இந்த வழக்கை தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வழக்கு நிலுவையில் இருந்துட்டு இருக்கு. அந்த விசைத்தறி நெசவாளருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஊடகங்கள் ஏதாவது விருது வச்சிருந்தா இந்த சம்பவத்துக்கு இந்த செய்திக்கு வந்து கொடுக்கலாம். வருடம் முழுவதும் பேசு பொருளாக இருந்தது இவங்க மட்டும்தான். அப்பா மகன் சண்டை, நீ நான் இந்த சண்டை தான் பேசு பொருளாக இருந்துச்சு. பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை, மாறி மாறி குற்றம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. என் மேலே பாட்டில் தூக்கி எரிஞ்சாரு, அவங்க அம்மாவை அடிக்க போனார் அப்போலாம் சொல்லி அப்பா சொல்ல, இல்லை நான் வந்து அவர் குலசாமியாக நாங்கள் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு மகன் சொன்னார். அதுக்கப்புறம் அது வழக்காச்சு, உச்சநீதிமன்றம் போணுச்சு, எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போயிருச்சு. அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து சின்னம் வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் பொதுக்குழு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பொதுக்குழு கூட்டியிருந்தாரு. பொதுக்குழுவில் கூட இதுதான் என்னோட கடைசி ஆயுதம், என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து கண்ணீர் வடிச்சிருந்தாரு, அழுதுட்டார். ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம கருத்து சொல்கிற அளவுக்கு நமக்கு அனுபவமோ வயசோ கிடையாது. ஏன்னா பாமக பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருந்துட்டு இருக்குது. ஐயா ராமதாஸ் அவர்கள் 95,000 கிராமங்களுக்கு போய் கட்சியை வளர்த்தவர். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இளைஞர்கள்ட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது இந்த சைடு மாவட்டம் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு பிரச்சனையை உடனடியாக அவங்க சரி செய்யணும். பார்க்குறவங்களுக்கு, அதாவது அரசியலில் நேச சக்தியாக இருக்காங்க இல்லையா, ஒரு நட்புணர்வோடு அவங்கள பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு நெருடலாக தான் இருக்குது. ஏன்னா என்னப்பா இது இப்படி பேசிக்கிறீங்களேப்பா. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்பா வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகணும். என்னன்னா அம்மாவை தாயை அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பழியை போடுறாரு, அடுத்து என்னை கொலை செய்ய பார்க்குறாருன்னு ஒரு பழியை போடுறாரு, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, இனிஷியலை போடக்கூடாது, என் பேரை பயன்படுத்த. இது வந்து ஒரு மகனுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மன வலியை தான் தரும். இதை வந்து அப்பாவா அவர் வந்து இந்த இடத்துல பையன் தானே அப்படின்னு அவர் கொஞ்சம் இறங்கி வரணும். இந்த பக்கம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய இடத்துல இருந்து பார்த்தா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்பா இப்படிலாம் பேசும்போது அவரால் எதுவுமே செய்ய முடியல, அவர் என்ன செஞ்சாலும் அப்பாவுக்கு தப்பாக தெரியுது. அப்படிங்கும்போது அவரும் யாரையா வச்சு பேசணும். ஏன்னா இவங்களுடைய சண்டை இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க தான் குளிர் காஞ்சிக்கிறாங்க. இவங்க அப்பா மகன் சீக்கிரமாக சேரணும், அதுதான் நம்மளுடைய ஆசையமாக இருக்குது. ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருக்கு, அது வெளியவே தெரியுமா? அந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை வெளியில் யாருக்குமே தெரியறது இல்லை. அங்கே முட்டி மோதிட்டு இருக்காங்க. அதாவது சட்டை இவன் கையில் இருக்கு, அவன் சட்டை இவன் கையில் இருக்கு, அந்த அளவில் இருக்கு. ஆனால் வெளியில் எந்த செய்தியுமே வராது. ஏன்னா மொத்த மீடியா அவங்க தானே வச்சிருக்கிறானுங்க. அப்பா மகன் கொஞ்சம் சீக்கிரமாக சேரணும். அடுத்த ஒரு முக்கியமான செய்தின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இந்த SIR வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் இது பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. 97 லட்சம் வாக்குகள், 97 லட்சம் வாக்காளர்களை இந்த SIR காரணமாக நீக்கி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இது வந்து நவம்பர் 14ஆம் தேதி இந்த வேலைகள் தொடங்குனுச்சு. 2 முறை ஒத்தி வச்சுட்டாங்க மழை காரணமாக. அப்புறம் 2 முறை ஒத்தி வச்சுட்டு இந்த டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயகர் அவர்கள் வந்து வெளியிட்டாங்க. இதில் கிட்டத்தட்ட 97,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மிஸ்ஸிங்கு. அது வந்து பார்த்தோம்னா 15.18 விழுக்காடு நமக்கு மிஸ் ஆகுது. இது ஒரு பெரிய இழப்பு. அதுவும் சென்னை போன்ற ஒரு நகரங்களில் பார்த்தோம்னா 35% வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. இது எங்கே போனாங்க? இடப்பெயர்வுன்னு சொல்கிறாங்க, இறந்துட்டதா சொல்கிறாங்க. இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த டாக்குமெண்ட்டை வச்சு 2மே மேட்ச் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இடம்பெயர்ந்துட்டாங்க சென்னையிலேருந்து அப்படின்னா, சென்னையிலேருந்து தமிழக பகுதியில் தான் இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க, அங்கே கூடி இருக்கணுமே, அங்கேயே குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள், இந்த அரியலூர், நீலகிரி இந்த மாதிரி மாவட்டங்களை தவிர எல்லா மாவட்டங்களையுமே குறைஞ்சிருக்கு. ஒரு ஆவரேஜாக 15% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. வேட்பாளர்களுக்கே வாக்கு இல்லை, சிவகங்கையோட வேட்பாளருக்கு வாக்கு இல்லை. ஆமாம், சிவகங்கையோட நாம் தமிழ்ச்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமதி இந்துஜா ரமேஷ் அவர்களுடைய வாக்கே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இதை உடனே என்ன சொல்றாங்க, நீங்களாம் மறுபடியும் விண்ணப்பம் கொடுங்க, நம்ம பார்க்குறோம். ஓட்டு போடுறதுக்கே 60% பேர் தான் போகிறான். இதில் எத்தனை சதவீதம் பேர் வந்து மறுபடியும் போய் ஐயா என் ஓட்டை நீக்கிட்டீங்க மறுபடியும் கொடுங்கன்னு எத்தனை பேர் போய் கேட்பான் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தா என்ன இல்லாட்ட என்ன. இந்த SIR தமிழகத்தில் வரக்கூடிய இந்த ஒரு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா செய்திகளுமே ஒரு சாரார், ஒரு பக்கம், ஒரு ஊருன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்து டெய்லி அழுக வச்சதுன்னா இந்த ஒரு செய்தி தான், தங்கம் விலையோட உயர்வு. ஆமாம், தங்கம் விலை, அதாவது தங்கத்தை, இதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கடைசியாக நம்ம முடிக்கிறோம். என்னன்னா மகிழ்ச்சியான செய்தி. இப்போ இவ்வளோ நேரமாக வந்து தமிழ்நாடோட செய்தி, முக்கியமான அரசியல் செய்தின்னு பார்த்தோம்னா
கொலை, கொள்ளை, தற்கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை இப்படியான செய்தியாக வந்து எதுவுமே வந்து ஒரு வளர்ச்சிக்கான செய்தியாக இல்லை. ஆனால் இந்த செய்தி பயங்கரமான வளர்ச்சி. உங்களை மாதிரி நகைக்கடை உரிமையாளர்களுக்கான இருக்கு இல்லை, பொதுமக்களுக்கு, அதாவது நகையை பதுக்கி வச்சிருக்காங்களே அவங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா வீட்டில் இருக்கிற தங்கத்தோட விலை ஏறி இருக்கு. போன வருஷம் டிசம்பர் 30ஆம் தேதி 7,800 கிராம் இருந்தது. இதே டிசம்பர் 30ஆம் தேதி இன்றைய நிலைமைக்கு பார்த்தோம்னா 13,746 இருக்குது கிராம். இது வந்து கிட்டத்தட்ட 70% மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தங்கம் விலை தான் இருக்க வளர்ந்துட்டே போகுது. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஆபத்துக்கு அவசரத்துக்கு உதவுறது இந்த தங்கம் தான். ஏன்னா தங்கம் இருந்துச்சுன்னா உடனடியாக பணமாக மாற்றிக்கலாம். தங்கம் என்றைக்குமே விலை மதிக்க முடியாதது. இப்போ வரக்கூடிய 2026 தேர்தல் வருது. மக்களுக்கு வந்து தேர்தலுக்கான தேர்தல். நீங்கள்லாம் வந்து தேரணும், நம்ம வாழ்க்கையில் நம்மளும் தங்கத்தை மாதிரியே வளரணும், வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு தங்கத்தை நீங்கள் வந்து தேர்தலில் வாக்கு செலுத்தி வெற்றி அடைய வைக்கணும். தங்கம்னா அவங்க விஜய் சொல்ல போகிறாங்க. எப்பா நான் எந்திரிச்சு போகிறேன்ப்பா. தங்கம் எது தகரம் எதுன்னு மக்களுக்கு தெரியும். அதாவது யார் நமக்காக போராடுறாங்க, யார் நமக்காக குரல் கொடுக்குறாங்க, யார் நம்ம பிரச்சனைகளை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். 3 நிமிஷம் பேசிட்டு போகிறவன் இல்லை தலைவன். எதையுமே மனப்பாடம் பண்ணாமல் தன் உள்ளத்திலிருந்து இந்த மக்களுக்காக குற்றம் பார்த்தீங்களா, அவன் தான் தலைவன். அது மாதிரியான தலைவர் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த 2026 அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கட்டும். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.